ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த பட்ஜெட் இன்றைய தேதியில தமிழக அரசின் நிதிநிலையின் பின்புலத்தில் பார்க்கும் பொழுது, இப்ப மாநிலத்தோட கடன், வருவாய் பற்றாக்குறை இவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு மோசமான பட்ஜெட் அல்ல. இன்னும் 100 நாள் கூட முடியலங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்யாவது முதல் 100 நாள்ல யாராவது இப்படி பாடாப்படுத்திருக்காங்க? வயிறு எரிஞ்சு இல்ல பொசுங்கிறாங்க, தினமும் வயிறு எரிஞ்சு இல்ல பொசுங்கிறாங்க. இது இவங்க தான் ஆள பெருது. மன்னராட்சியோட விழுமியங்கள், நாங்க தான் ஆள பிறந்தவங்க இல்ல. அதனுடைய வெளிப்பாடா தான் பேசுறது. எதுவுமே புதிய திட்டம் இல்ல, எல்லாம் நாங்க கொடுத்த திட்டத்துக்கு பெயர் மட்டும் இல்லைங்க. இது வந்து ரொம்ப தப்பான ஆர்குமெண்ட். அன்னைக்கு போய் காவிரி பிரச்சனை எப்ப அவர் பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் மடைமாற்றம் செய்கிறார் விஜய், நம்ம இங்க போராட்டம் பண்றோம்னா நம்ம தலைவர் உருவாக்கின மெட்ரோல போய் ஆய்வு செய்யறாரு. உங்க தலைவர் உங்க சொந்த காசுலையா சார் உருவாக்குனார்? அந்த வார்த்தையை தப்பு சார். நீங்க ஓட்டை வாங்கி நீங்களும் அதுவும் ஒரு குடும்பம் தொடர்ந்து ஆள்வதற்கு நீங்க வழிவகை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதை அவங்க உடைக்கிறாங்க, கண்டிப்பா உடைப்பாங்க. நீங்க உங்க பேரை தான் வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அரசியல் லாபம் என்ன? நல்லது நடக்குது, ஒத்துக்கிறோம். ஆனா அரசியல் அறுவடை நீங்க தானே பண்றீங்க. அப்ப மக்கள் பணத்துல நீங்க அரசியல் அறுவடை பண்றத அடுத்து வரக்கூடிய கட்சியும் ஆட்சியும் எப்படி அனுமதிக்கும்? இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப எடப்பாடி கிட்ட தோத்துருந்தா கூட இவ்வளவு தோணி இருக்காது. புதுசா வந்தவர்கிட்ட தோத்தோன்னா ஜீரணிக்கும். அதைத்தான் நான் சொல்றேன். மே 4 வெளிவந்த தேர்தல் முடிவுகளை, 26 தேர்தல் முடிவுகளை அவர்களால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. இதுதாங்க பிரச்சனையோட சாராம்சம். புதிய டே 1ல இருந்து பிரச்சனை பண்ணும்போது மக்கள் மத்தியில செல்வாக்கு இழப்பாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், இன்றைக்கு விஜய் தலைமையிலான தமிழக அரசு இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்க. இதுல குறிப்பாக இந்த பட்ஜெட் தாக்கல் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு. இதுக்கு பெரிய பூஜ்யம் நான் வழங்குவேன் இந்த பட்ஜெட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, பிளாஸ்ட் இருக்குன்னு பார்த்தா வேஸ்ட் சொல்ற அளவுக்குரியதான் பட்ஜெட் இருக்குன்னு சொல்லி விமர்சனங்கள் வந்திருக்குது. இந்த பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க? இல்ல, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஸ்டாலின், உதயநிதி 2 பேருமே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்பா மகன் 2 பேருமே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆமா, எதிர்கட்சிகள் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. எடப்பாடியோட விமர்சனத்தை விட திமுகவுடைய விமர்சனம் வந்து புரிஞ்சுக்கலாம், அது வைத்தறிச்சலில் வரக்கூடிய விமர்சனம். ஏன்னா இன்ற அளவுலையும் நேற்றைக்கு உதயநிதிக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை, பெண்களை இழிவாக பேசியதாக அந்த பிரச்சனை, அது வரைக்கும் இன்னைக்கு பட்ஜெட் பற்றி எடப்பாடி உதயநிதியும் ஸ்டாலினும் சொன்ன கருத்துக்கள் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் ஒன்றே ஒன்று தான், 2026 மே 4ஆம் தேதி வந்த இந்த ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. இதுதாங்க அடிப்படை. தயவு செஞ்சு இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த அடிப்படையில் பார்த்தா தான் திமுகவுடைய இந்த அரசை பற்றிய எந்த விமர்சனமும் உங்களுக்கு சரியான பார்வையில் புரியும். ஒன்று, எதிர்கட்சிகள் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ எடப்பாடியும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்கும் எடப்பாடிக்கு சொல்றதுக்கும் திமுகவுடைய விமர்சனத்துக்குமே. பார்த்தீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் இன்றைய தேதியில தமிழக அரசின் நிதிநிலையின் பின்புலத்தில் பார்க்கும் பொழுது இதை விட ஒரு பட்ஜெட்டை, அதாவது ஒரு சிறப்பான பட்ஜெட்னு சொல்ல முடியாது, ஆனால் இதை விட ஒரு பட்ஜெட்டை போட முடியாது. அதாவது இந்த பட்ஜெட்டை நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரையில், நான் வந்து பட்ஜெட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, பட் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில், ஓரளவு என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். இந்த பட்ஜெட் ஒரு மோசமான பட்ஜெட் அல்ல. இது ஒரு நல்ல பட்ஜெட்னு சொல்ல முடியாது, ஆனால் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். திஸ் நாட் அ பேட் பட்ஜெட். இப்போ மாநிலத்தோட கடன், வருவாய் பற்றாக்குறை இவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு மோசமான பட்ஜெட் அல்ல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். திமுகவுடைய பலம் என்னன்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அந்த தோற்றம், நீங்கள் இதை ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதாவது நாங்க வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் எல்லாமே நடந்தது, நல்லதான் நடந்தது, எல்லா முன்னேற்றமும் எங்க ஆட்சியில தான் நடந்தது. எப்படி 2014 மோடி வந்த பிறகு பிஜேபியை சார்ந்தவர்கள்
கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் 24 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதாவது மோடி வந்த பிறகு தான் இந்தியாவில் எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்கு முன்னால் தமிழ் இந்தியர்கள் வந்து காட்டு மிராண்டி ஆடைகள் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் போய் இந்த கங்கனா ராவத் போன்ற பெரிய மனிதர்கள் வந்து எங்களுக்கு சுதந்திர தினமே 2014 மே மோடி பதவியேற்ற நாள் தான்லாம் பேசினாங்க. அதுக்கு சற்றும் குறையாததல்ல. அதாவது அதுக்கு முன்னால் எதுவுமே இந்தியாவில் நடக்கலைன்ற மாதிரியான ஒரு பேச்சு. அதுக்கு சற்றும் குறையாததல்ல. தமிழ்நாட்டில் 21, 26 அவங்களுக்கு முன்னால் ஆண்ட இன்க்ளூடிங் கலைஞர் கருணாநிதியோட ஆட்சி உட்பட, அவங்க எப்படி வாஜ்பாய் ஆட்சி உட்பட எதுவுமே சரியில்லைன்னாங்களோ, நாங்க வந்த பிறகுதான் எல்லாம் நடந்துனாங்களோ, 21, 26 திமுக ஆட்சியோட மிகப்பெரிய பலம் என்பது விளம்பர பலம், ஊடக பலம். ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி ஒட்டுமொத்த மீடியாவையும் வளைத்தார்கள். தேனும் பாலும் ஓடுதுன்னாங்க. விளம்பரத்தால வந்து ஊடகங்களை வளைத்தார்கள். மீடியா நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஜெயிச்சிருவாங்க. அதுவும் வந்து 9,000 ரூபாய் 30 நாள் இடைவெளியில் போட்டார், பெண்களுக்கு கொடுத்தார். ஆமாம், முதல்ல ஒரு 4,000, அப்புறம் 5,000 கொடுத்தார். 5,000 உடனே எல்லாம் அறிவுஜீவிகள் உட்பட டன் டீல், எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, ஜெயிச்சிட்டாரு. நான் கட்சியில் மக்கள் வந்து செய்ய வேண்டியதை செஞ்சாங்க. நல்ல சிறப்பாக சம்பவம் செஞ்சாங்க மக்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அதுக்கு முன்னால் கலைஞரோட 2006, 2011 இருக்கட்டும், அல்லது 96, 2001 இருக்கட்டும், கலைஞரோட ஆட்சி அதை மட்டுமே கூட எடுத்துக்க, ஜெயலலிதா ஆட்சி கூட எடுத்துக்க, இந்த அளவுக்கான ஒரு விளம்பர வெறியும் ஊடக வெறியும் அவங்களுக்கு வந்து இருந்ததே கிடையாது. நாங்க தான் எல்லாம், நாங்க தான் எல்லாம், நாங்க தான் எல்லாம்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஹேங் ஓவர், அந்த எச்சசொச்சங்களின் விளைவு தான் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் அதை எள்ளி நகையாடுறது. டே 1லேருந்து இந்த கவர்மெண்ட்டை டிமீனிங்னுவாங்க, இழிவுபடுத்துகிற வேலையை தான் திமுக செஞ்சுட்டு இருக்கு. விஜய் அரசை மேலும் மேலும் இழிவுபடுத்துகிற வேலையை தான் திமுக செய்யுது. அதாவது விஜய் அரசு ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது. நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்கிறேன். நான் ஒன்றும் விஜயோட ஆதரவாளனும் கிடையாது, தாவேக்காவோட ஆதரவாளனும் கிடையாது. ஆனால் மக்கள் 35% ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது. குறைஞ்சது ஒரு வருஷமாவது டைம் கொடுக்கணும். முதல் நாள்லேருந்து அரசை வந்து விமர்சிப்பது என்பதை தாண்டி இழிவுபடுத்துகிற வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. அதுலேயும் அது பார்த்தீங்கன்னா அந்த ஆணவமான பேச்சு, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும், நாங்கள் தான் ஆளை பிறந்தவங்க, இந்த இருமாப்பிலேயே தான் அவங்க பேசுகிறாங்க. அதனால் எந்த பொருள் பற்றி அவருடைய கருத்துக்களும் ஒரு உள்நோக்கம் கொண்டதாகவும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கொண்டதாகவும் இருக்குது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுக்கள் வந்து முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சி கொண்டதாக தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டோ விஜயோ அரசோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நான் சொல்லலை. தப்பு செய்யும்போது நீங்கள் நார்னாராக கிழிங்க, உங்களை யார் கேட்டா? அதான் ஒரு ஜனநாயகத்தில் எதிர்கட்சியோட வேலையை. ஆனால் எதை எடுத்தாலும் குறை சொல்றது, தென்னோ இம்சை கொடுக்கறதுன்றதுல தான் போயிட்டு இருக்குது. இது உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். எனவே இந்த பட்ஜெட்டை பற்றின அவருடைய கருத்து அது பிளாஸ்ட் வேஸ்ட் அப்படின்றதெல்லாம் வந்து, எனவே அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதிகாரத்தை இழந்த கோபமும் வைத்தறிச்சலும் வலியும் வேதனையும் பொறாமையும் அவர்களுக்கு இருக்கிறது. இது இப்ப இருக்கக்கூடிய, மறுபடியும் சொல்லுகிறேன், இப்பொழுது தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிதி நெருக்கடியின் பின்புலத்திலும், தமிழ்நாட்டின் நிதிநிலையின் பின்புலத்திலும், தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறையின் பின்புலத்திலும் பார்க்கும் பொழுது இதை விட ஒரு எப்படி சொல்றது, அந்த வார்த்தை எனக்கு தெரியல, இதை விட ஒரு ஒரு மேம்பட்ட, அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம், சிறப்பானன்ற வார்த்தையை நான் பயன்படுத்த தவிர்க்கிறேன். இதை விட ஒரு மேம்பட்ட பட்ஜெட்டை போட்டுக்க முடியாது. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இந்த கடனை பொறுத்த வரைக்கும் அது ஏறிக்கிட்டே தான் போகும். அது உலகிலே அதிக கடன்கார நாடு அமெரிக்கா தான். அதனால அதை வைத்த அளவுகோலாக எடைப்பட முடியாது. வருவாய் பற்றாக்குறையை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பதை நான் பார்க்கல. இந்த விமர்சனத்தை திமுக வச்சாங்க, கடன் வாங்கிட்டாங்க 10 லட்சம் கோடி ஆகிட்டாங்க. இதே விமர்சனம் வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து இவங்க வந்து இப்படி அதுதான் அதை அப்பயே தங்க தனரசு சொன்னார். நீங்க ஆட்சியை விட்டு இறங்கும் பொழுது, 5 ஆண்டுகள் இறங்கும் பொழுது 20 லட்சம் கோடியா கடன் மாறி இருக்குன்னாரு. இதுதான் உண்மை. அதை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்கன்றதுதான் அவங்களுடைய சவால். ஆகவே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதுல இன்னொரு விஷயத்தை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு புது அரசு வந்தாலும் தமிழ்நாட்டில் முதல் பட்ஜெட்ன்றது வந்து வெறும் 8 மாதங்கள் அல்லது 9 மாதங்களுக்கான பட்ஜெட் தான். அது 12 மாசத்துக்கான பட்ஜெட் கிடையாது. ஏன்னா வந்து கடந்த ஆண்டு வந்து தேர்தல்கள் வந்து எப்பயுமே நம்ம ஏப்ரல் மேல தான் வந்துட்டு இருக்கு 30 ஆண்டுகளாக. அதனால என்ன பண்ணுவாங்க, மார்ச் மாசம் தான் நம்ம பட்ஜெட் போடுவோம். ஏன்னா ஏப்ரல் மார்ச் தான் வந்து ஃபினான்ஷியல் இயர். ஒவ்வொரு ஆண்டு மார்ச் மாசம் நம்ம பட்ஜெட் போடுவோம். அந்த மார்ச் மாதம் இந்த முறை வந்து ஒவ்வொரு தேர்தல் ஆண்டன்றும் போட மாட்டோம். முதல் 3 மாதங்களுக்கான செலவினங்களுக்கான பணம் தான் எடுக்கப்படும். தட் இஸ் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் போகும். அப்படிதான் அவங்களோட கவர்மெண்ட்ல இருந்தது. அதுக்கு முன்னால் எடப்பாடி கவர்மெண்ட்ல அப்படிதான் இருந்தது. ஏன்னா அந்த சைக்கிள் அந்த மாதிரி உங்களுக்கு. முதல் பட்ஜெட் வந்து யூஸ்வலாக முதல் பட்ஜெட்டை வச்சு ஒரு கவர்மெண்ட்டை நம்ம, இது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் பெருசாக எடை போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது
8 மாசத்துக்கான பட்ஜெட் தான். பெரிய அளவுல வந்து அதுக்கு டைரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. ரெண்டாவது பட்ஜெட்ல இருந்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதான் ஒரிஜினல் 5 பட்ஜெட். முதல் பட்ஜெட்டை நீங்க விட்டுறணும். 2, 3, 4, 5 தான். 6வது வந்து எப்பயுமே வந்து இடைக்கால பட்ஜெட் தான். அதனால வந்து 5 வருஷம் கவர்மெண்ட் ஓடிச்சுன்னா, ஸோ இந்த முதல் பட்ஜெட்டை வந்து நம்ம அரசுக்கு கொஞ்சம் கரிசனம் கொடுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்பர் 1 புதுசா வந்திருக்காங்க, புடிப்படணும் அவங்களுக்கு. ரெண்டாவது இது வரையும் 8 மாசத்துக்கான பட்ஜெட். ரெண்டாவது பட்ஜெட்டும் 3வது பட்ஜெட்டும் தான் குரூஷியல். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஷார்ப்பா நான் சொல்றதுன்னா, ரெண்டாவது பட்ஜெட்ல தெரிஞ்சிடும், 3வது பட்ஜெட்ல அரசாங்கத்தோட யோகியதை தெரிஞ்சிடும். எந்த அரசாங்கம் எந்த டைரக்ஷன்ல அது போகுது. அதனால இன்னும் 100 நாள் கூட முடியலங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்யாவது முதல் 100 நாள்ல யாராவது இப்படி பாடாப்படுத்திருக்காங்களா? இல்ல. அதிகமான விமர்சனங்கள். நீங்க எந்த வருஷத்துல இருந்து பாக்குறீங்க அரசியல? நான் என்னுடைய கல்லூரி பருவம் 2014 10 வருஷமா பாக்குறீங்க. 2011 பார்த்துருப்பீங்க, 16 பார்த்துருப்பீங்க, 21 பார்த்துருப்பீங்க. புது கவர்மெண்ட் வந்து இப்படிதான் விமர்சனம் பண்ணாங்களா? வயிறு எரிஞ்சு இல்ல பொசுங்கிறாங்க, தினம் வயிறு எரிஞ்சு இல்ல பொசுங்கிறாங்க. இது இவங்க என்னமோ இவங்க தான் ஆளை பெறுது. மன்னராட்சியோட விழுமியங்கள் இது. நாங்க தான் ஆளை பிறந்தவங்க. மன்னராட்சின்றது அவங்க கட்சிக்குள்ள மட்டும் இல்ல, மாநில நிர்வாகத்துக்கு எங்களை விட்டா ஆள் இல்ல. அதனுடைய எடப்பாடியை எவ்வளவு இழிவா பேசினாங்க. இதே உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியை வாயால சொல்ல முடியாத அளவுக்கு பேசினார் இல்லைங்க. ஆராசா 21 எலெக்ஷன்ல எடப்பாடி அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க அம்மாவை பத்தி என்னெல்லாம் பேசினாரு. உதயநிதி இந்த எலெக்ஷன்ல எடப்பாடியையும் சசிகலாவை வச்சு என்னெல்லாம் பேசினாரு. எப்பயோ யார் காலையும் யாரோ உழுந்ததை வச்சு எவ்வளவு பேச்சு பேசினாரு. ஸோ அது அவங்க டிஎன்ஏல இருக்குது. அது இந்த கவர்மெண்ட் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப எடப்பாடி கிட்ட தோத்துருந்தா கூட இவ்வளவு தோணி இருக்காது. புதுசா வந்தவர்கிட்ட தோத்தோன்னே ஜீரணிக்க முடியும். அதைத்தான் நான் சொல்றேன். மே 4 வெளிவந்த தேர்தல் முடிவுகளை, 26 தேர்தல் முடிவுகளை அவர்களால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. இதுதாங்க பிரச்சனையோட சாராம்சம். இது உங்களுக்கு மனசுல பதிஞ்சுன்னா அவங்க பேசுற பேச்செல்லாம் எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் வலிமையான ஜனநாயகத்துக்கு ஒரு வலிமையான எதிர்கட்சி திமுக மாதிரி ஒரு கட்சி தேவை. அது உண்மையிலேயே வேணும். ஆனா நீ ஒரு வருஷமாவது ஆள விடணும். குடிய டே 1ல இருந்து பிரச்சனை பண்ணும்போது மக்கள் மத்தியில செல்வாக்கு இழப்பார்கள். இல்ல அதனுடைய வெளிப்பாடாதான் அங்க பேசுறது. எதுவுமே புதிய திட்டம்ல, எல்லாம் நாங்க கொடுத்த திட்டத்துக்கு பெயர் மட்டும் இல்லைங்க. இது வந்து ரொம்ப தப்பான ஆர்குமெண்ட். நீங்க உங்க சொந்த காசுல இருந்து போடல. ஏதோ அவங்க எடுத்துட்டு ஆமா, உங்க முன்னால இருந்தவங்க போட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுவாங்க, அதாவது வந்து பைபிள்ல ஓல்டு டெஸ்டமென்ட் இருக்குல்ல, பழைய ஏற்பாடுல வார்த்தை வரும், புதுசுன்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. there is nothing new under the sun. இந்த சூரியனுக்கு கீழே நிகழ்ந்ததுதான் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. நீங்க மாதிரி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஸ்டாலின். நல்ல திட்டம், நான் குறைசு மதிப்பில்லை. ஸ்டாலினோட ஆட்சியிலோட சாதனைகள் அது ஒரு சாதனை. ஸ்டாலின் பாராட்டுக்குரியவர், அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தினாங்க. இப்ப இவங்களும் வந்து அதை செய்ய போறேன்னு இருக்காங்க. ஆனா அது எதோட தொடர்ச்சி? எம்ஜிஆர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தோட தொடர்ச்சி இல்லையா? அதுக்கு முன்னால காமராஜ் கொண்டு வந்தாரு, அதுக்கு முன்னால் நீதி கட்சி கொண்டு வந்தது. இப்படிதான் அது போய்கிட்டே இருக்கும். அன்னைக்கு போய் காவிரி பிரச்சனை அப்ப அவர் பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின், மடைமாற்றம் செய்கிறார் விஜய், நம்ம இங்க போராட்டம் பண்றோம்னா நம்ம தலைவர் உருவாக்கின மெட்ரோல போய் ஆய்வு செய்யறாரு. உங்க தலைவர் உங்க சொந்த காசுலயா சார் உருவாக்குனார்? அந்த வார்த்தையை தப்பு சார். எங்க தலைவர் உருவாக்குனார்? நம்ம தலைவர்னா உங்க தலைவர் உங்க சொந்த காசுல இருந்து உருவாக்குனாரா? எல்லா திட்டங்களும் அதுக்கு முந்தைய ஆட்சியின் கண்டினியூட்டி தான். மெட்ரோ திட்டம் யாரு? கருணாநிதி கொண்டு வந்தாரு, நல்லதுங்க. ஆனா அது கருணாநிதியோட திட்டமா? சத்தியமா கிடையாது. அப்படி பேசினா அதை விட அவலம் எதுவுமே கிடையாது. கருணாநிதி கொண்டு வந்த மெட்ரோ திட்டத்தை ஜெயலலிதா முதல்ல கொஞ்ச நாள் தடுத்தாங்க, அப்புறம் அவங்களும் விட்டாங்க. ஜெயலலிதா பீரியட்லேருந்து தான் மெட்ரோ வந்தது, எடப்பாடி பீரியட்லயும் மெட்ரோ வந்தது. ஆமா, இன்னும் சொல்ல போனா 2011-21 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பீரியட்ல எவ்வளவோ நிதி பற்றாக்குறையில ஓராண்டு கொரோனா காலத்துல மொத்த வருவாயும் இல்லாதப்ப கூட அவங்க எவ்வளவு செஞ்சாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க 5 வருஷத்துல? அதனால எல்லா கவர்மெண்ட்டும் அவங்கவுங்க பார்ட்டுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அந்த உணர்வு இல்லாம அதான் அன்னைக்கு காவிரி பிரச்சனையை பத்தி பேசும்போது வேற ஒரு பிரச்சனை வார்த்தையை பேசி அவர் சிக்கல்ல மாட்டினாரு. அதை விடுங்க, அதை பத்தி பேச தேவையில்லை. மக்கள் பார்த்துக்கிட்டோம், மக்கள் முடிவு பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எதுனா வந்து அவர் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சொல்லுகிறார், நம்ம தலைவர் உருவாக்கின மெட்ரோ திட்டத்தை போய் இவர் ஆய்வு செய்கிறாரு. ஏன்னா உங்க பரம்பரை சொத்தாங்க அது. எப்படிங்க இந்த வார்த்தை எல்லாம் வருது? நம்ம தலைவர் உருவாக்கணும்னா நீங்க உங்க சொந்த காசுல இருந்து போட்ட மாதிரி பேசுறீங்க. எல்லா திட்டங்களுமே கண்டினியூட்டி தான். ஆமா, இன்னொன்னுங்க, திட்டத்தை கண்டினியூ பண்றாங்கல்ல, அதுதாங்க முக்கியம். கலைஞரா எல்லாத்துக்கும் நீ கலைஞர் பேரை வச்சுன்னா அப்ப கலைஞர் நாடுன்னு மாத்திட்டு போயிட. இப்ப இந்த மகளிர் உரிமை தலைவர் கூட கலைஞர் பேரை நீக்கிட்டாங்கன்னு சொல்லி என்ன தப்பு? கரெக்ட் தான். உங்க சொந்த காசுல நீங்க கொடுக்கல, அரசு பணத்தை தான் நீங்க கொடுக்குறீங்க. இப்ப நாளைக்கு நீங்க வந்து மறுபடியும் வைக்க போறீங்க, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது பெருசா? திட்டம் முக்கியமா பேர் முக்கியமா?
திட்டம் தான் முக்கியம். அப்புறம் நீங்க ஓட்டை வாங்கி நீங்களும் அதுவும் ஒரு குடும்பம் தொடர்ந்து ஆள்வதற்கு நீங்க வழிவகை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதை அவங்க உடைக்கிறாங்க, கண்டிப்பா உடைப்பாங்க. எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதை செய்யும். திட்டம் கண்டினியூ ஆகுதுன்னு சந்தோஷப்படு. பேரை மாத்துறாங்களான்னு ஒப்பாரி வைக்கக்கூடாது. அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் செய்யும். ஏன்னா அரசு திட்டத்துக்கு உன் பேரை வைக்கிறீங்க, அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்க திமுக அறக்கட்டளையிலிருந்து பண்ணீங்கன்னா எந்த பேரை வேணா வச்சுக்கோங்க. மக்கள் வரி பணத்துல இருந்து வைக்கக்கூடிய திட்டத்துக்கு நீங்க உங்க பேரை தான் வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அரசியல் லாபம் என்ன? நல்லது நடக்குது, ஒத்துக்கிறோம். ஆனா அரசியல் அறுவடை நீங்க தானே பண்றீங்க. அப்ப மக்கள் பணத்துல நீங்க அரசியல் அறுவடை பண்றத அடுத்து வரக்கூடிய கட்சியும் ஆட்சியும் எப்படி அனுமதிக்கும்? இது விஜய்க்கும் சொல்றேன். விஜய் பெயரால் ஏதாவது திட்டங்களை வைக்கிறாங்க, அல்லது விஜயோட வெற்றியை குறிக்கக்கூடிய ஏதோ திட்டங்களை இவங்க தொடர்ந்து வைக்கிறாங்கன்னா அடுத்து வர அரசு அதை மாற்றணும். இப்ப எல்லாத்துக்கும் வெற்றி வெற்றி வெற்றின்னு வைக்கிறாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தொடர்ச்சி தான் அது. மாத்துன்றேன். கண்டிப்பா கூடாதுங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆட்சியாளர்களை நினைவுபடுத்தக்கூடிய திட்டங்கள் சாஸ்வதமாக நிரந்தரமாக இருக்க அனுமதிக்க கூடாது. அதனால பெயரை மாத்துறதுலாம் தப்பே இல்லை, மாத்தியே தீரணும். திட்டம் தொடருதுன்னு சந்தோஷப்படு, அவ்வளவுதான். ஓகே சார். சார், குறிப்பாக விஜய் அவர்கள் இந்த தேர்தலுக்குள்ள வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்து குறிப்பாக பல்வேறு திட்டங்களை அறிக்கையாக கொடுக்கும்போது தேர்தலுக்கு முன்னாடி இந்த தங்கம் இது வாய்ப்பே கிடையாது, தங்க விலை கிடுன்னு வேண்டிட்டு இருக்கு, எப்படி கொடுப்பாரு அப்படின்னு விமர்சனம் வந்தது. இன்றைக்கு பட்ஜெட்ல பேசும்போது அண்ணன் சீருக்கு 812 கோடி, தாய்மாமன் அந்த தங்க மோதிரத்துக்கு 520 கோடி ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்ல. இப்போ இதை எப்படி இது செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தா முன்னாடியே கொடுத்துருப்பாங்களோ? சார், இந்த 1 கிராம் தாய்மாமன் தங்க மோதிரம் ஸ்கீமை செயல்படுத்திடலாம். ஏன்னா அது 1 கிராம் தான். ஆமா. அதுவும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அனைத்து குழந்தைகளும்ன்றத அரசு மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைங்கன்ட்டாங்க. அதை செயல்படுத்திடுவாங்க. ஆனா வந்து அந்த அண்ணன் சீரு அது 1 சவரன்றாங்க. 812 கோடி அதுக்கு. அது 812 கோடி. எப்படி பலனாளிகளோட எண்ணிக்கை என்ன? தமிழகத்துல ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய திருமணங்கள் எவ்வளவு? அதுல வந்து ஜெயலலிதாவும் வந்து அந்த கல்யாண உதவித்தொகை கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம். அது என்னன்னா வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு ஸ்லாப் இருந்தது. அதாவது வந்து பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கணும், அல்லது ஏதோ சம அளவுகள் வச்சிருந்தாங்க, அது எனக்கு தெரியல. அந்த அளவுகோல் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் சீர் வந்துடும். ஆனா இன்னைக்கு சவரன் வேலை, ஒரு சவரன் 8 கிராம் வந்து 1,15,000 ரூபாய் என்னமோ இருக்குது. ஆமா. இதுல வந்து ஆண்டுதோறும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள் எவ்வளவு? ஏன்னா இப்ப எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிடுது. அப்படி ரெஜிஸ்டர் ஆகாதுன்னு லிஸ்ட் பண்ணீங்கன்னா கூட வந்து எல்லாருக்கும் கொடுக்க போறது கிடையாது. அரசு ஊழியர்களா இருக்க ஒரு செப்பரேட் வறுமை கோட்டுக்கு கீழே அப்படிதான் பண்ண முடியும். இப்ப நீங்க போய் வந்து இதுல அது பேர் என்ன, உங்களுக்கு பெரிய திருமண மண்டபங்கள் 10 லட்சம் 15 லட்சம் வாடகை எடுத்து பண்ணக்கூடிய திருமண மண்டபங்கள்ல நம்ம பார்க்குறோம் எவ்வளவு ஆடம்பரமா திருமணங்கள் நடக்குது. அங்கே விரயமாகக்கூடிய உணவு வந்து அதுவே ஒரு பெரிய பிரச்சனை நாடு முழுவதும், அது இங்கே மட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு வந்து அவங்க ஒரு நாள் செலவே சில கோடிகள் இருக்கும். அவங்களுக்கு 1 சவரன் கொடுப்பீங்களா? தேவையற்றது. அப்போ பலனாளிகள் வந்து ஃபில்டர் பண்ணப்படுவாங்க. ஃபில்டர் பண்ணணும். யாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. யூனிவர்சல் பிடிஎஸ் மாதிரி ரேஷன் கார்டு எல்லாருக்கும் கொடுத்தா மாதிரி கொடுக்க முடியாது. திருமணத்துக்கு தாலிக்கு தங்கன்றது வந்து வறுமை கோட்டு கீழே உள்ள பெண்களுக்கு தான் அதை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கறதால அர்த்தமே கிடையாது. அப்ப அது அத்தகைய திருமணங்கள் எத்தனை திருமணங்கள் ஆண்டுதோறும் நடக்கின்றன? பலனாளிகளோட எண்ணிக்கை என்ன? அதை பத்தி எதுவுமே இல்லை. 812 கோடின்றது எந்த அளவுகோல்ல நீ வந்தீங்க? ரெண்டாவது, இதெல்லாம் ரொம்ப நாள் இந்த ஸ்கீம்ஸ் ஓடாது. பணம் இருக்காது உங்களுக்கு வந்து. இப்ப இவங்களோட முக்கியமான 5 கோரிக்கை என்ன? இவங்களோட டிமாண்ட் என்னென்ன பண்ணாங்க? 2,500 ரூபாய். ஆமா, பெண்களுக்கு. அப்புறம் மாதந்தோறும் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாயிலேருந்து 2,500. அப்புறம் வந்து பட்டதாரி இளைஞர்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் 4,000, +2 படிச்சவனுக்கு 2,000. 3வது வந்து பெண்களுக்கு இல்லத்தரசுகளுக்கு 6 சிலிண்டர்ஸ். 4வது வந்து அது பேர் என்ன, 4வது வந்து இந்த முதியோர் உதவித்தொகையை வந்து உயர்த்துறது. அப்புறம் வந்து இன்னொரு பைசைக்கிள் இல்லை, வேற ஒரு திட்டம் ஒன்று சொன்னாங்க. இப்போ இது எதுவுமே பற்றி இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லை. ஆமாம், இந்த மகளிர் உரிமை தொகை தான் இப்போ பெரிய அளவில் இப்போ எல்லாரும் அதிகமாக கவனிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மகளிர் உதவித்தொகை தான். அது எப்போ கொடுக்க போறீங்க? இப்போ அவங்களே எப்படி கொடுத்தாங்க? 2.5 வருடம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. 27 மாதம், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கொடுத்தா. அது கூட ஏன் கொடுத்தாருன்னா அடுத்த 8 மாசத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதுலேயும் இன்னொரு தில்லாலங்கடை வேலை திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா 1,95,00,000 அரிசி கார்டு இருக்குது. ஏன்னா எல்லா இலவசங்களுமே வந்து அரிசி கார்டு தான் அளவுகோல், சக்கரை கார்டு கிடையாது. ஆமா, அதுல ஃபில்டர். அதுல வந்து தகுதி உள்ளவன்னு போட்டு 1 கோடி பேருக்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து இப்ப எலெக்ஷன் நெருங்கும் போது 30 லட்சம் பேர் அடிஷனலா ஆட் பண்ணாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப
அந்த மாதிரி நீங்கள் வந்து 5 வருஷத்துல எப்போ கொடுக்கணும்னு ஒரு லிமிட்டே கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்தது ஒன்றும் வந்து நிலுவைத் தொகையோட சேர்த்து கொடுக்கல. 60 மாசத்துக்கு நீ கொடுக்கணும்ல, ஆனா நீ கொடுத்தது எவ்வளோ? 27 மாசம் பொறுத்து தான் கொடுத்த. கிட்டத்தட்ட சரி பாதி இல்லை. ஆமா. அந்த மாதிரி வந்து இப்போ இவங்க எதை செய்ய போறாங்க அப்படின்றது தெரியல. இப்போ இதை பத்தி எந்த விதமான அறிவிப்புமே இதுல இல்லை. எப்போ செய்ய போறீங்க? பதவி ஏற்றுக்கும் போது மே 10ஆம் தேதி அவர் என்ன சொன்னார்? கொஞ்சம் டைம் கொடுங்கன்னாரு. டைம்னா எவ்வளோ நாள்? ஐ திங்க் பட்ஜெட் ரிப்ளைல மந்திரி பேசுவார்னு நினைக்கிறேன் நான். மந்திரி பேசும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே சார். பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.